ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேட் வித் ஏஞ்சலின். சிறுத்தை நாயை துரத்திட்டு வந்துச்சான். நாய் ஒரு ஜன்னல் வழியாக பூட்டி இருந்த டாய்லெட்குள்ளே குதிச்சிருச்சு. சிறுத்தையும் நாயின் பின்னாலேயே நுழைஞ்சிருச்சு. ரெண்டும் பூட்டி இருந்த டாய்லெட்குள்ளே சிக்கிருச்சு. இந்த சிறுத்தையை பார்த்ததும் நாய் பீதி அடைஞ்சு ஒரு மூலையில் அமைதியாக உட்காந்துருச்சு. அது குறைக்க கூட துணியலைங்க. இந்த சிறுத்தை பசியோட நாயை துரத்திட்டு வந்தாலும் அதை சாப்பிடலை. நாய் மேலே பாஞ்சு சாப்பிட்ருக்கலாம். ஆனால் ரெண்டு அனிமல்ஸும் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் வேறு வேறு கார்னரில் ஒரே டாய்லெட்டில் ஒன்றா இருந்துச்சு. இந்த 12 ஹவர்ஸும் சிறுத்தை அமைதியாக இருந்துச்சு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சிறுத்தை மேலே கவனம் செலுத்தி அதை பிடிச்சிட்டாங்க. இப்போ கொஸ்டின் என்னென்னா, பசியுள்ள அந்த சிறுத்தை ஈஸியாக நாயை அட்டாக் பண்ண முடிஞ்சும் அதை பண்ணவே இல்லை. ஏன் யோசிக்கிறீங்களா? வைல்ட் லைஃப் ரிசர்ச்சர்ஸ், அதாவது வனவிலங்கு ஆராய்ச்சியாளர்கள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. காட்டு விலங்குகள் அவங்களோட ஃப்ரீடம்க்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்களாம். எப்போ அவங்க ஃப்ரீடம் பறி போயிருச்சுன்னு ஃபீல் பண்ணுறாங்களோ அப்போ அவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாதான். அவங்களுக்கு மனசில் டீப் பெயின் வந்துடும், பசி கூட மறந்துடும், அவங்களோட நேச்சுராலிட்டியே இழந்து போயிருமா. ஆமாங்க, ஃப்ரீடமும் ஹாப்பினஸும் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு. நாம் விரும்பியபடி யோசிக்கிறதும் வாழ்கிறது தாங்க சுதந்திரம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு டேலண்டட் எம்ப்ளாயிக்கு ஃப்ரீடம் கொடுக்காம குறைஞ்சிட்டே இருந்தால் அவங்களோட டேலண்ட் இருந்தும் அவங்களால ஃபுல் ரிசல்ட் கொடுக்க முடியாது. இப்படி தாங்க எல்லாருக்கும். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், எம்ப்ளாயியாக இருக்கலாம், பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், இல்லை ஹோம் மேக்கராக இருக்கலாம். எல்லாருக்குமே ஃப்ரீடம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் சுதந்திரமாக இருங்க, மற்றவங்களையும் சுதந்திரமாக இருக்க விடுங்க. தேங்க்யூ.